நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே ஆண்டவருக்கு உரியவர்களாக ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற நம்மையே தயாரிக்கின்ற இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக திருமுழுக்கு யோவானை போல நாம் இருக்க வேண்டும். நாம் விண்ணரசினுடைய செயல்பாடுகளை நாம் கடைபிடிக்கின்ற போது, அது ஆண்டவருக்கு உரிய அந்த காரியங்களை நாம் செய்கின்ற போது அவரிலும் பெரியவராக நாம் இருக்கின்றோம் என்பதை இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு உரிய காரியங்களை செய்து விண்ணரசில் இடம்பெறுவதற்கான அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள அதற்கான அருளை இந்த பணியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது திருமயம் ஜாஸ்மின் ஜான் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக அவருடைய குழந்தை ஜார்ஜ் ஆண்டோவுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் மற்றும் தொழில் முன்னேற்றம் காணவும், கருமணமும் ஜான்சி குடும்பத்தில் மறைந்த பாத்திமா மேரி பாப்புசாமி ஆன்ம இறைப்பாற்றிற்காக, கருமணமும் அந்தோனிதாஸ் குளோரியா ராணி குடும்பத்தில் மறைந்த சபரிமுத்து சந்தியாகு மேரி மரிய சுசை மரிய நாயகம் ஆன்ம இறைப்பாற்றிற்காகவும் இவ்வழியை நாம் கொடுத்து ஜெபிப்போம். வழியில் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவோம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எனவே அவருக்காக நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும். சந்தியாவுடைய பரிந்துரை அவருக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த வழியில் அவருடைய உடல் சுகத்துக்காக அந்தோணி சாமி அவர்களுடைய உடல் நலனுக்காக இந்த வழியில் நாம் சிறப்பாக கேட்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஒவ்வொரு திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதுடன் உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானே உன் கடவுள்
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 11 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக காக்கப்படுகின்றது. காக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உடைய திருச்சி மறை மாவட்டத்திலே அருட்பணியாளர்களுக்கான போக்கலாக என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அருட்பணியாளர்கள் அவ்வப்போது ஒன்று கூடி இயேசுவினுடைய அன்பை எப்படி எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்வது என்ற அந்த மைய சிந்தனையிலே நாங்கள் கூடி பேசுவோம். இயேசுவை போல அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இயற்கையை நாம் அன்பு செய்வதன் வழியாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இன்னும் கடவுளை இயற்கையில் இருக்கின்றார் என்று இந்த சிந்தனையில் பல தந்தையர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதில் ஒரு அருள் தந்தை கடவுள் எந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுள் இந்த உலகத்தை, இயற்கையை, வானம், பூமி, மரம், செடி, கொடிகளை, நீர், நிலத்தை, கடலை என இப்படியாக இதையெல்லாம் படைப்பதற்கு அவர் 6 நாள் எடுத்துக்கொண்டார். எனவே மனிதனை படைத்தது பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்கள், மணி நேரங்கள் தான் அந்த மனிதனை அவர் படைத்திருக்கின்றார். மற்ற 5 நாட்களுக்கு மேலாக இந்த இயற்கையை, இது சம்பந்தமான அந்த நிகழ்வுகளை அந்த படைப்பதற்கு தான் கடவுள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார். எனவே இந்த இயற்கை அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இயற்கையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இன்னொரு அருட்தந்தை சொல்லுகின்ற பொழுது இந்த இயற்கை பற்றி அவன் சொன்னபோது, மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத இந்த உலகத்திலே மனிதர்களால் வாழ முடியாது. எனவே நாம் நன்றாக இருப்பதற்கும் வாழ்வதற்கு தான் பறவைகள், விலங்குகள் மற்ற எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கின்றன. எனவே அந்த இயற்கையை, அந்த பறவைகளை நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தந்தையினுடைய கருத்து இவ்வாறாக இருந்தது. எனவே இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமாக இங்கு அமைவது, கடவுள் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் அது புதிதாக ஆக்குவார் என்ற அந்த ஒரு சிந்தனையை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே அஞ்சாதே உமக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்கின்ற நம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து, யாக்கோபு என்னும் குழுவே, இஸ்ரேல் என்னும் குடிப்பூச்சியே, அஞ்சாது நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையாக, அவர்களை இன்னும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தும் விதமாக, இன்னும் உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லும் வண்ணமாக கடவுள் அவர்களை பார்த்து சொல்வது, ஒன்றுமில்லாத அந்த பொட்டல் நிலத்திலிருந்து ஆறுகள் தோன்ற செய்வேன், பள்ளத்தாக்கில் இருந்து நீரோடைகள் தோன்ற செய்வேன், அங்கு இவ்வளவு மரங்கள் வளரும் என்று அந்த இயற்கை சம்பந்தமான அந்த வளமையும் அந்த செழுமையுமே அங்கு உமக்கான ஒரு ஆசீர்வாதமாக நான் தருகிறேன் என்பதுதான் கடவுளுடைய ஒரு வாக்காக இங்கு இருக்கின்றது. எனவே இயற்கையை நாம் எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்கின்றோமோ அந்த அளவுக்கு மனித இனம் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில், இந்த பூமியில் அது நன்றாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையையும் நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுள் அதை மேலானதை கீழாக்குவார், கீழானதை மேலாக்குவார், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாமே அவர் தருவார் என்பதை இந்த உலக அளவில் நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்த, வாழ்வதற்கே தகுதி இல்லாத பூமியாக இருந்த அரபு நாடுகள் தான் இன்று பணத்தில் பல வகை செல்வங்களில் அது கொடுக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. எனவே கடவுள் எதிலிருந்தும் எதையுமே நமக்கு அவர் தர வல்லவர் என்ற அந்த ஒரு
சிந்தனை தான். அவர் மீது ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையாக இருந்து கண்ணீர் மணி போல நம்மை பாதுகாக்கிறார் என்பதுதான். எனவே கடவுளுக்குரியவற்றை நாம் செயல்படுத்தும் போது அல்லது கடவுள் நம்மிடம் விரும்புகிற அந்த செயல்களை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது அது நமக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். விண்ணரசை வன்மையாக தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் என்று. எனவே இறையாட்சி விழுமியங்களான அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், மன்னிப்பு, விட்டுக் கொடுப்பது என்ற இந்த பண்புகளை நாம் செயல்படுத்தும் போது, இதை நாம் வாழ்வாக்கும் போது விண்ணரசை நாம் தாக்குகிறோம், அதை நாம் கைப்பற்றிக் கொள்கிறோம். அந்த விண்ணரசில் நாம் நுழைந்து விட்டால் திருமுழுக்கு யோவானை விட நாம் உயர்ந்தவர், பெரியவர் என்ற அந்த ஒரு பேரையும் கடவுள் நமக்கு வழங்குகின்றார். எனவே விண்ணரசுக்குள் செல்வது அது ஆண்டவருடைய நன்மைகளாக ஆண்டவருக்கு உரிய அந்த காரியங்களை தொடர்ந்து செய்வது என்பது சாதாரண ஒன்றல்ல, அது மிகப்பெரிய சவால் தான். எனவே அதில் நாம் மிக கவனமாக இருந்து அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் கடவுளால் எந்த அளவுக்கு நாம் இங்கே பாராட்டப்படுகின்றோம், கடவுள் எந்த அளவுக்கு நம்மை குறித்து அவர் மகிழ்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுக்குரிய அந்த காரியங்களை அறிந்து அவருடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொண்டு அதற்கான அருளை இந்த மொழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்புக் கொடுத்து காணிக்கைகளை ஏற்ற உண்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாக நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறைக்கு மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதி வெளிப்புடன் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதை நான் இப்பொழுது விழிப்பாக இருப்பது துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாக்குவாரோடும் வான்படை நிலைகளோடும் சேர்த்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொடுத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடன்படித்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிலர்களுக்கு அழைத்து கூறியலாவது.
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை கருதியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீரர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரப்படவும் உமது இறைவனை அடைகின்றோம், உமது மீட்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைத்து நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கோடு உங்களை தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு செலுத்த வேண்டும் என உம்மை ஆழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தைகளையும் எங்கள் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையிலும் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஜாஸ்மின் குடும்பத்தினர், ஜான்சி குடும்பத்தினர், அந்தோனிதாஸ் குளோரியா ராணி குடும்பத்தினர், இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் திருப்பாதம் வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் தந்தரன்பினாக உயிர்த்தெழும் கையில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்களை இரக்கத்துடன் உமது திருப்பொழிகள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்வேற்று வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இன்று சொல்வோம்: ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கலந்துடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் சுரணமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை கழித்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவன் தந்தையே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தை பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரே, உலகத்தில் வந்தவரே, நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருவத்திற்கு நம்மை ஆற்றுதலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஜீவன் பாடுதே, உன் வரவை நாடுதே.
நாங்கள் பங்கேற்கும் வரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்திருப்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு வாய் நடைபெறவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக.